மதுரையில் நடக்கும் திமுக பொதுக்குழுவில் சில மாற்றங்கள் அறிமுகப்படுத்த திட்டம் என அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னதாக கட்சியில் சில முக்கிய மாற்றங்களை செய்ய திமுக தலைமை முடிவு என தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரையில் நடக்கும் திமுக பொதுக்குழுவில் சில மாற்றங்களை அறிமுகப்படுத்த திட்டம் என அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது திமுகவில் 5 பேர் துணை பொதுச் செயலாளராக உள்ளனர். தற்போது துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திமுக தலைமை முடிவு என தகவலானது வெளியாகியிருக்கிறது. பெண்கள் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க திமுக தலைமை முடிவு என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த மாற்றங்கள் குறித்தான முழு விவரங்கள். சுபா, வணக்கம். தேர்தலுக்கு முன்னதாக திமுகவினுடைய தலைமையில் பல்வேறு சிறு மாற்றங்களும் கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாற்றங்கள் மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிலே இருக்கும் என்று தெரிய வருகின்றது. ஏற்கனவே ஐ பெரியசாமி, ஆராசா, கனிமொழி, அந்தியூர் செல்வராஜ், திருச்சி சிவா உள்ளிட்ட 5 பேர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கும் நிலையில் கூடுதலாக இந்த பொதுக்குழுவில், அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் கூடுதலாக சில பேரும் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிகின்றது. நாளை மறுநாள் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பட்டியலை திமுக தலைமை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் தெரிகின்றது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் என்று திமுக வட்டாரங்களில் நாம் விசாரிக்கும் போது தகவல் தெரிகின்றது. அதாவது கட்சியை ஒருமுகமாக இல்லாமல் அதிகாரங்களை ஓரிடத்தில் குவிக்காமல் அதிகாரத்தை பரவல்படுத்துதல், அதாவது அனைத்து மண்டலங்களுக்கும் உரிய அதிகாரம் வேண்டும். ஏற்கனவே எப்படி தென்மண்டல பொறுப்பாளர் என்று அழகிரி இருந்தாரோ அது போல பல்வேறு இடங்களிலும் பல்வேறு இளைஞர்கள் மற்றும் கட்சிக்காக உழைக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையிலும் மற்ற கேடர்ஸுக்கு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலும், அதாவது உழைத்தால் நமக்கு உயரிய பொறுப்பு கிடைக்கும் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் நன்றாக உழைக்கக்கூடிய கட்சிக்காக 24 மணி நேரம் அர்ப்பணித்து உழைக்கக்கூடியவர்கள் பலருடைய பெயரை எடுத்து அவர்கள் ஆலோசனை செய்ததாகவும் அதில் ஒரு சிலருடைய பெயரை திமுக தலைவர் டிக்கடித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் திமுகவிற்கு ஒரு முக்கியமான பொதுக்குழுவாக இருக்கும் என்றும் இதன் பிறகு மேலும் பலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.